காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். கவனிங்க, இந்த இடத்துல எபிரேய ஆக்கியோன் எபிரேய புஸ்தகத்தை எழுதின தேவ மனுஷன் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்க யாரா இருக்கணுமா? போதகரா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்க காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணுமா? ஏதோ ஒரு உயர்வான இடத்துல, ஒரு மேலான இடத்துல நீங்க நின்றுக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு உயர்வை காணாம, அந்த அளவுக்கு மேன்மையை காணாம, இல்ல நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தை காணாம இன்னைக்கு நிக்கிறீங்க. வசனம் தெளிவா சொல்லுது, காலத்தை பார்த்தா நீ எங்க இருந்திருக்கணும்னா, நீ போதகரா இருந்திருக்கணும். காலத்தை பார்த்தா நீ ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கணும்பா. நீ உன் வாழ்க்கையில உன் கூட ஆரம்பிச்ச நிறைய பேரு எத்தனையோ பெரிய பெரிய இடத்துல இன்னைக்கு நிக்கிறாங்க. அவங்க கூட தான் ஆரம்பிச்ச. ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ண முடியலன்னா, உன்னால சில உயர்வுகளை பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ காலத்தை பார்த்திருந்தா, நீ இதுவரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண உன் டைமை பார்த்திருந்தா, இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல நீ கண்டிப்பா என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, இருந்திருக்கவே கூடாது. நீ ஒரு மேலான இடத்துக்குள்ள போயிருக்கணும். ஆனா நீ இன்னி எப்படி இருக்கிறன்னா, இந்த பின்னாடி பின்தங்கின நிலையில இருக்கிற. ஆனா இயேசு இந்த ராத்திரி நம்மோடு கூட பேசுகிறார். இதற்கான காரணம் என்ன? ஏன் ஒரு தேவ பிள்ளை இன்னும் பின்தங்கி இருக்கிறீங்க? உங்க கூட ஆரம்பிச்ச நிறைய பேர், உங்களை மாதிரியே ஆரம்பிச்ச நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவங்கள தூக்கி விட்டுட்டார். அவங்க மேல போய் நிக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு தேவ பிள்ளை மட்டும் எந்த விதமான உயர்வையும் பார்க்காம, எந்த விதமான மேன்மையும் பார்க்காம இன்னும் அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்னங்க? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்க வேண்டிய வேகம் இன்னும் இல்ல. வசனம் சொல்லுது பாருங்களேன், காலத்தை பார்த்தா நீ போதகரா இருந்திருக்கணும். நீ இவ்வளோ டைம் எடுத்திருக்கிற, இவ்வளோ பீரியட் எடுத்திருக்கிற, நீ இத்தனை காலம் நீ வேலை செஞ்சிருந்தேனா, முயற்சி எடுத்திருந்தேனா, நீ சரியா உன் வேகத்தை கையாண்டிருந்தேனா, நீ என்னவா இருந்திருக்கணும்னா, நீ ஒரு பெரிய தலைவனா, பெரிய உயர்வுல, பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு பாத்திரமா நீ இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நீ என்னவா இல்லைன்னா, அப்படி இல்லப்பா. இன்னைக்கு நீ குழந்தையா இருக்கிற. இன்னைக்கு எதுலெல்லாம் நீங்க குழந்தையா இருக்கிற நீங்க தான் யோசிக்கணும். சில ஆசீர்வாதத்துல குழந்தையா இருக்கிறீங்களா? சில நன்மையில குழந்தையா இருக்கிறீங்களா? பெரிய ஆசீர்வாதத்துல இருப்போங்க. இன்னும் கூட சிலதை அனுபவிக்காம நம்ம எப்படி இருப்போம்னா, குழந்தைகளை போல வாழ்ந்து கொண்டு இருப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில வேகம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேகத்தை விட்டுட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியல. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களா. அப்போ வசனம் ஏன் கழுகு அந்த இடத்துல சொல்லுது? ஏன்னா கழுகு ரொம்ப வேகமான ஒரு பறவை. காக்காவோட கம்பேர் பண்ணும்போது கழுகு ரொம்ப வேகமான பறவை. அப்போ அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் சமூகத்துல காத்திருந்தேன்னா, நீ எப்படி எழும்பி இருக்கணும்னா, கழுக போல வேகமா எழும்பி இருக்கணும், கழுக போல உயரமா எழும்பி இருக்கணும். ஆனா இன்னும் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, வேகம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கழுகா இருக்க வேண்டிய நிறைய பேர் நீங்க காக்காவா இருக்கிறீங்க. கழுகு வேகத்துல இருக்கிற நீங்க நீங்க இன்னைக்கு காக்கா வேகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க கழுகு வேகத்துல முன்னாடி போயிருக்கணும், கழுகு வேகத்துல சிலதை அடைஞ்சிருக்கணும், கழுகு வேகத்துல சிலதை போய் ரீச் பண்ணியிருக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு காக்காவின் வேகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஒரு ஆமையின் வேகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்க ஆமை வேகத்துல வாழ்ந்தா கூட பரவாயில்ல, இன்னும் நகராம சிலர் அப்படியே நிக்கிறீங்க, மந்த நிலைமையில நிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில என்ன தேவைன்னா, ஒரு தெய்வீக வேகம் தேவைப்பா, தெய்வீக வேகம் தேவைப்பா. இன்னைக்கு நீ எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு நீ பின்னாடி நிக்கிறத நான் பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், நீ வேகத்தோட முன்னேறி செல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. நீ வேகத்தோட முன்னாடி போக வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏன் இந்த இடத்துல வசனம் கழுக சொல்லுது, காக்காவை சொல்லியிருக்கலாமே? இங்க பாருங்களேன், காக்காவுடைய வேகம் எவ்வளோன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 48 கிலோமீட்டர்ல இருந்து 96 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் காக்கா ஓடும். அதே கழுகு பறக்கும் போது 240 கிலோமீட்டர்ல இருந்து 320 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமா. அப்போ கழுகுடைய வேகத்திற்கும் காக்காவுடைய வேகத்திற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நீங்க கழுகா இருக்கிறீங்களா, காக்காவா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சிலதை அடையாத காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில
இருக்கிற சோம்பேறித்தனம். நம்ம மட்டும் கொஞ்சம் வேகமா இருந்திருந்தோம்னா நம்ம பெருசா அச்சீவ் பண்ணியிருக்கலாம். சில ரோட்ல 20 கிலோமீட்டர் மினிமம் ஸ்பீட்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த 20 கிலோமீட்டர் குறையாம பார்த்திருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருந்திருப்பீங்க. இன்னைக்கு எவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை சுதந்திரிக்கலன்னா ஒரு தெய்வீக வேகத்தை சுதந்திரிக்காதனாலேயே இன்னைக்கு எல்லாத்துலயுமே நீங்க பின்னாடி இருக்கிறீங்க. உங்களை கூட ஆரம்பிச்ச நிறைய பேர் முன்னாடி இருக்கும்போது நீங்க மட்டும் இன்னைக்கு எல்லாத்துலயும் பின்னாடி நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக வேகத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்ச ஒரு தெய்வீக வேகத்தை இன்னும் நீங்க அனுபவிக்காம விட்டுட்டீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வேகத்தை வச்சிருந்தார், எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறியே. தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பட்சித்த விளைவுகளை நாம் திரும்ப கொடுக்கிற கர்த்தர். ஆனா கூட நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா உங்களை வேகப்படுத்தணுங்க. கழுகு மாதிரி வேகமாகணும். காக்கா மாதிரி இல்ல, கழுகு மாதிரி ஆகணும். கழுகு தான் சோர்ந்து போகும்போது, தான் ஸ்லோ ஆகும்போது கழுகு என்ன பண்ணுமா? ஒரு உயர்ந்த மலைக்கு போயிடுமா. உயர்ந்த மலைக்கு போய் அந்த மலைக்கிட்ட போயிட்டு தான் ரெக்கையெல்லாம் தானே உடைச்சுக்குவான். தன்னுடைய இறகுகளை எல்லாம் சிறகுகளை எல்லாம் தானே உடைச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா? அந்த கைகளில இருக்கிற நகங்களை அந்த மலைகள்ல போட்டு அடிச்சு 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 நகத்தையெல்லாம் உடைச்சிருமா. தன்னுடைய பலனை எல்லாம் என்ன பண்ணிருமா ஒரு கழுகு அந்த மலைக்கு போயிட்டு அத்தனையுமே புதுப்பிச்சு கொள்ளுமா. இந்த ராத்திரி வேலையில அதை தான் கர்த்தர் விரும்புறாரு. நீங்க தேவ சமூகம் என்னும் மலைக்கு போய் என்ன பண்ணணும்னா பலனை புதுப்பிக்கணும். பலனை புதுப்பிக்கும் போதே ஒரு வேகம் வந்துடும். நம்ம வாழ்க்கையில பலனை புதுப்பிக்கும் போதே ஒரு புதிய வேகம் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இந்த வேகம் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நீங்க சோம்பேறியாவே இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு காலம் பார்த்தா நீங்க வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், ஊழியத்துல உயர்ந்திருக்கலாம், பெரிய ஸ்தானங்களுக்கு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே பார்க்காத காரணம், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில இருக்கிற வேகமற்ற தன்மை. வேகமற்ற தன்மை. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதுவரைக்கும் வேகமா இல்ல, ஆனா இன்னைக்கு நான் உன்னை வேகப்படுத்த போகிறேன். உன் தரிசனத்தை வேகப்படுத்த போறேன். உன் மேல இருக்கிற அழைப்பை வேகப்படுத்த போறேன். உன் மேல இருக்கிற திட்டத்தை வேகப்படுத்த போறேன். இதுவரைக்கும் நீ வேகம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தப்பா, இதுவரைக்கும் ஒரு ஸ்லோவா அப்படியே போயிட்டே இருந்த. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எதை செய்ய விரும்புறார்னா நம்மை வேகப்படுத்த விரும்புகிறார். சரி, 3 காரியம் நான் ஸ்பீடா வேகமா சொல்லி இந்த வேகத்தை பத்தி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு செய்தி ஒண்ணுமே இல்ல, தேவன் வைத்த தெய்வீக வேகத்தை சுதந்திரிக்க போகிறோம். தேவன் ஒரு 3 விதமான தெய்வீக வேகத்தை வச்சிருக்கிறார். அதை குறித்து வேகமா நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 44வது வசனம். இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கவனிங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். எலியா என்ன பண்றாரு? கர்மேல் மலையில கர்த்தர் தேவனா பாகால் தேவனா. இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா 3 வருஷம் மழை இல்ல, 3 வருஷம் தண்ணி இல்ல, எல்லா பக்கமும் வறட்சி, எல்லா பக்கமும் கலக்கம், எல்லா பக்கமும் அச்சம். அப்போ எலியா சொல்றாரு, கர்த்தர் தேவனானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தேவனானா பாகாலை பின்பற்றுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அக்கினியில பதில் தர்றவர் தான் ஆண்டவர்னு சொல்லி ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது நமக்கு தெரியும். சரி, நம்ம அதுக்கு போக வேண்டாம். அப்ப ஆண்டவர் பதில் கொடுத்துருவார், அவர் தான் தேவன் பார்த்துருவாங்க. அப்ப பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி கொன்றுவாங்க, அந்நிய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்றுவாங்க. அப்ப கொன்னதுக்கு அப்புறம் இந்த எலியா என்ன சொல்லுவார்னா, ஆகாபை பார்த்து, மழை வரப்போகுது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க ரதத்தை எடுத்துட்டு போங்க, நீங்க இன்னும் இங்க நிக்க வேண்டாம், மழை வருது, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ராஜாவை அமுச்சு விடுவார். ராஜாவை அமுச்சு விட்ட உடனே எலியா போகிறார். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தாங்க போறார். ராஜாவும் ஒரு இடத்துக்கு தான் போறார். வசனம் சொல்லுது இஸ்ரேல். 2 பேரும் எங்க தான் போறாங்கன்னா இஸ்ரேலுக்கு தான்
போறாங்க. ராஜாவும் இஸ்ரேலுக்கு தான் போறார், எலியாவும் இஸ்ரேலுக்கு தான் போறார். ஆனா ராஜாவுடைய வேகத்தை விட எலியா என்ன பண்றாருன்னா முன்னாடி போகிறார். இதுக்கு காரணம் என்னன்னா எலியா மேல கர்த்தருடைய கரம் வந்துச்சு. இந்த ராத்திரி நான் சொல்றேன், சில பயிற்றுவிக்கப்பட்ட ராஜ ரதம். இந்த ராஜா சாதாரண வண்டியில போயிருப்பார் நினைக்கிறீங்களா? ஒரு ராஜா டிராவல் பண்றாருன்னா அவருடைய வண்டி எவ்வளவு பயிற்சி கொடுத்திருப்பாங்க, அந்த வண்டி எவ்வளவு ஆழமா உருவாக்கி இருப்பாங்க, அந்த வண்டியில இருக்கிற விலங்குக்கு எவ்வளவு நல்ல உணவுகளை கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இத்தனை ஆயத்தங்களையும் தாண்டி தேவனுடைய கரம் என்ன பண்ணுதுன்னா எலியாங்கிற ஒரு தேவ மனுஷனை அந்த ரதத்துக்கு முன்னாடி கொண்டு போகுது. எலியாங்கிற தேவ மனுஷனை கர்த்தரோட கை வேகப்படுத்துது. இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ ஒருவேளை இன்னைக்கு நீ வேகம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னுடைய கரத்தில ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகத்தை நீ பெற்றுக்கொள்ளுவேன்னா இதுவரைக்கும் சிலது பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம், ராஜ ரதமா இருக்கலாம், ஏன் ராஜாவுடைய சேனையா இருக்கலாம். அதையெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போகிற ஒரு வேகத்தை என் கை உனக்கு கொண்டு வரும்பா. இன்னைக்கு நீ எதை பார்க்கிற தேவ பிள்ளையே? என்னுடைய கரத்தை பார்க்கிறியா? இன்னைக்கு ஒருவேளை சிலதை பார்த்து நீ நான் ரொம்ப பின்னாடி இருக்கிறேன், நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா தேவ ஜனங்களே? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் கரம் என்ன பண்ணும்னா ராஜ ரதத்துக்கு முன்னாடி எலியாவை ஓட பண்ணது போல உன்னை ஓட பண்ணும். நான் தான் சொன்னேனே, ராஜாவுடைய ரதம் பார்த்தா ப்ரொஃபஷனல் ஆனது, கை தேர்ந்தது, நல்லா பயிற்றுவிக்கப்பட்டது. அவ்வளோ பயிற்றுவிக்கப்பட்ட ரதத்துக்கு முன்னாடி யார் போறான்னா எலியா போறான். அப்ப எலியாவுடைய வாழ்க்கையில இது எலியா மேல இருந்த சக்தியா, எலியா மேல இருந்த வல்லமையானா இல்ல, இது கர்த்தரோட கையில இருந்த வல்லமை, கர்த்தருடைய கரத்தினால் நடந்த வல்லமை. இன்னைக்கு ஒருவேளை சில காரியத்தை நீங்க உங்க பலன்ல முயற்சி பண்ணி இன்னும் முன்னாடி போக முடியாம இருக்கலாம், இன்னும் சிலதை அடைய முடியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒன்ன தேடுங்க, கர்த்தருடைய கையினால் வருகிற ஒரு வேகத்தை தேடுங்க, கர்த்தருடைய கையினால் வருகிற ஒரு வேகத்தை பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பல பலவான்களை, பல ஜாம்பவான்களை தள்ளி முன்னாடி போக முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க மேல கட்டளை இடுகிறாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீ முன்னாடி இருந்திருக்க வேண்டிய ஆள்பா, ஆனா நீ இன்னும் பின்னாடி இருக்கிற. இல்லையா, நீ எங்க போயிருக்கணும்? ரதத்துக்கு முன்னாடி போயிருக்கணும். ஆனா நீ எங்க வந்துட்டு இருக்கிற? ரதத்துக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற. நீ ஒரு வேகத்தோட ஓட வேண்டிய ஆள், நீ ஒரு வேகத்தோட அச்சீவ் பண்ண வேண்டிய ஆள், நீ சாதிக்க வேண்டிய ஆள். ஆனா நீ இன்னும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு பின்னடைவை பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆனா இந்த ராத்திரி கர்த்தருடைய கரம் நம்மேல் அமருகிறது. இந்த 12வது நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமருகிறது. நீ இன்னைக்கு ஒருவேளை எல்லாமே தாமதம், எல்லாமே பிந்தி இருக்குன்னு சொல்லலாம், ஆனா நீ எதிர்பார்க்க முடியாத ஒரு வேகத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில தருகிறார். கர்த்தருடைய கரமுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்க முடியாத ஒரு வேகத்தை வாழ்க்கையில கொண்டு வருது. நீ நம்ப முடியாத ஒரு வேகம், நீ நம்ப முடியாத ஒரு வேகம் இந்த ராத்திரி அது உன்னை சந்திக்க வருகிறது தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஆண்டவரே, எதிர்காலம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஆண்டவரே, நான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்க ஆண்டவரே, அப்படி சொல்றீங்களா? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்ப முடியாத ஒரு வேகத்தை, நீ நம்ப முடியாத ஒரு ஸ்பீடை என் கை கொண்டு வரும். எலியாவுடைய வேகத்தை யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா ராஜாவுடைய சேனை, ராஜாவுடைய பயிற்றுவிக்கப்பட்ட சேனை, அந்த சேனைக்கு முன்னாடி, அந்த ரதத்துக்கு முன்னாடி எலியாவால ஓட முடியும்னு சொன்னா இந்த ராத்திரி நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எதெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்ட சேனை. உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் திறமைசாலிகள் இருக்கலாம், பல முயற்சி எடுத்தவங்க நிற்கலாம், பல ஜெயித்தவங்க நிக்கலாம், சாதிச்சவங்க நிக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அத்தனையும் தாண்டி உன்னை முன்னாடி கொண்டு வருகிறவர், அத்தனையும் தாண்டி உன்னை முன்னேற வைக்கிறவர். இதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னோட போட்டி போடுறவங்க சாதாரண ஆள் கிடையாது. 2 பேரும் நாங்க ஒரே இலக்கை நோக்கி தான் போடுறோம் ஆண்டவரே, ஆனா என் கூட இருக்கிறவங்க பின்னணி அது சாதாரணமான பின்னணி இல்ல, அவங்க ரொம்ப பலவான், அவங்க ரொம்ப பெரிய ஜாம்பவான் அப்படி சிலர் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், எத்தனை ஜாம்பவான்கள் உன்னை எதிர்த்து போராடினாலும், உன் கூட காம்படிட் பண்றது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீ போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது ஏன் ராஜாவா இருந்தா கூட அந்த ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னாடி உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ராஜாவின் ரதத்துக்கு முன்னாடி உன்னை ஜெயத்தோட உன்னை முன்னாடி கூப்பிட்டு போகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எலியா பாருங்கள்ல,
சாதாரண மனுஷன்தான். ஆனா அவரை எதுக்கு முன்னாடி கர்த்தர் ஓட பண்ணார்னா, பயிற்றுவிக்கப்பட்ட, கை தேர்ந்த, ப்ரொஃபஷனலான ஒரு ராஜ ரதத்துக்கு முன்னாடி எலியாவை கர்த்தர் ஓட பண்ணுவார்னா, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரா, நீ கண்டிப்பா எதுக்கு முன்னாடி ஓடுவேன்னா, ராஜ ரதத்துக்கு முன்னாடி ஓடுவ. இதுவரைக்கும் நீங்க தாமதமாயிருக்கலாம், இதுவரைக்கும் டிலே ஆயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்க தாமதத்தை எல்லாம் கர்த்தருடைய வேகம் ஈடு கட்ட போகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வேகத்தை கட்டளையிட போகிறார். அது தாமதங்களை ஈடுகட்டுகிற வேகம். உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை வருஷம் நீங்க நிறைய சாதிச்சிருக்கணும், ஆனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப கர்த்தருடைய கையினால ஒரு வேகம் வருது. அந்த வேகத்தினால நீங்க சகலத்தையும் சாதிக்க போறீங்க. நெகேமியா அலங்கோ கட்டினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீடை கட்டுறதுக்கு கூட எத்தனை நாள் ஆகும்னா, குறைஞ்சது 60ல இருந்து 90 நாள் ஆகும். ஆனா ஒரு ஊரை சுற்றிலும் ஒரு அலங்கத்தை கட்டுறாரு, ஊரை சுற்றிலும் ஒரு மதில் சுவரை கட்டுறாரு. அந்த சுவருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? வெறும் 52 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், இன்னைக்கு பிரதர் நான் பல வருஷம் போராடிட்டேன், பல மாசம் போராடிட்டேன், ஆனா என்னால முடியலன்னு சில சொல்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பல வருஷம் முடியாதத இன்னைக்கு என் கையுடைய வேகம் என்ன பண்ணும்னா, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப லகுவா உனக்காக முடிக்கும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை யாராவது இருக்கிறீங்களா, ஆண்டவரே என்ன ரொம்ப தள்ளி இருக்கிற ஆண்டவரே, ரொம்ப பின்னாடி இருக்கிற ஆண்டவரே, எந்த வேகம் இருந்தாலும் என்னால சாதிக்க முடியாத ஆண்டவரே, ஆனா கர்த்தர் முதலாவது ஒரு வேகத்தை உன்னை சுதந்தரிக்க பண்ணுகிறார். அது தேவ கரத்தினால் உண்டாகிற வேகம். அது கண்டிப்பா சொல்ற ராஜாக்களின் ரதத்தை ஜெயிக்கிற வேகம். அது முன்னாடி இருக்கிற ஆசான்களை ஜெயிக்கிற வேதம். அது கண்டிப்பா நமக்கு முன்னாடி இருக்கிற ஜாமவான்களை பின்னாடி தள்ளிட்டு நம்மை ஜெயிக்க பண்ணுகிற வேகம். இனிமேல் நிறைய பேர் இந்த 40 நாள் ஜபத்துக்கு அப்புறம் நீங்க பின்னாடி இருக்க போறதில்ல. நீங்க சிலர் வீடு வாங்கி இருக்கணும், சிலர் கார் வாங்கி இருக்கணும், சில நன்மைகள் வாங்கி இருக்கணும், ஆனா இன்னைக்கு எதுவுமே நீங்க வாங்கல, எதையுமே நீங்க சேர்க்கல. சில வேலையில முன்னேறி இருக்கணும், பிசினஸ்ல தலைவனா இருந்திருக்கணும், தொழில் ஆரம்பிச்சிருக்கணும், எதுவுமே நடக்கல. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஏன் கரத்தினால உண்டாகிற ஒரு வேகத்தை வாழ்க்கையில கட்டளையிட போறேன். இன்னைக்கு நீ இந்த வேகத்தை சுதந்திரிக்காதனால தான் இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, பின்னாடியே இருக்கிற தேவ பிள்ளையே, நீ கண்டிப்பா எதை சுதந்திரிக்கணும்னா ஒரு வேகத்தை சுதந்திரிக்கணும். எலியா பாருங்கல்ல, தெய்வீக வேகத்தை சுதந்திரித்தார், தேவனுடைய கரத்தினால் உண்டான வேகத்தை சுதந்திரித்தார். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட வேகம் உங்கள் வாழ்விலே வருவதாக, உங்கள் குடும்பத்தில் வருவதாக, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல வருவதாக. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் இன்னைக்கு நான் பின்னாடி இருக்கிறேன்னு சொல்றீங்களோ, அத்தனையிலும் தேவனுடைய ஒரு பெரிய வேகம் இறங்கி வருகிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரத்தினால் உண்டாகிற வேகம். அது எப்படிப்பட்ட வேகம் தெரியுமா? ராஜாக்களை பின்னாடி தள்ளி உன்னை முன்னாடி கொண்டு வருகிற வேகம். பல வருஷம் போராடி ஜெயித்தவர்களை பின்னாடி தள்ளி உன்னை முன்னாடி சேர்க்கிற ஒரு வேகம். அந்த வேகம் கடந்து வருகிறது. சோ முதலாவது தேவ கரத்தினால் உண்டான வேகம். இரண்டாவது பாருங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். இரண்டாவது ஒரு வேகம். என்ன வேகம் தெரியுமா? தேவன் சில தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார், தேவன் சில திட்டங்களை கொடுத்திருப்பார், ஆனா அந்த திட்டத்தை செய்ய முடியல. சில வாக்கு திட்டம் இருக்கும், சிலது செய்யணும்னு ஆசை இருக்கும். பிரதர் நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா செய்ய முடியல. ஏன் இதை சொன்னது யாரு? தேவ தூதன். தேவ தூதனே வந்து சொல்லி கூட என்னால என்ன செய்ய முடியலன்னா வேகமா செய்ய முடியல பிரதர், நான் ரொம்ப லேசியா இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு பல வருஷங்கள காலங்கள் நீங்க இழந்து நிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் வாழ்க்கையில என்ன வேகத்தை தர போறேன்னா, தேவ தூதன் சொல்லி உன்னால செய்ய முடியலையா, ஆவியானவர் வந்து நிறைவேற்ற போகிறார். இந்த பிலிப்புடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை வருது, நீ என்ன பண்ணுனா கம்தாகிய மந்திரிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுப்பா, அந்த மந்திரிட்ட போய் சொல்லுப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லினோடனே பிலிப்புவும் போறார், போய் சுவிசேஷம் சொல்றார், ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே வசனம் சொல்லும், 39வது வசனம் பாருங்க, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். பாருங்க, பிலிப்பை கொண்டு போய் விட்டார். இரண்டாவது ஒரு வேகம். என்ன வேகம் தெரியுமா? அது ஆவியானவரால் உண்டாகிற வேகங்க. இன்னைக்கு கண்டிப்பா சில இடத்துல நீங்க முடியாம நிக்கலாம், சிலதை பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவரால் ஒரு வேகம் இருக்கிறது. ஆவியான
ஆவியானவருடைய ஒரு வேகம் இருக்கிறது. அந்த வேகத்தை நீ சுதந்தரிப்பா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த வேகத்தை நீ பார்க்கிற? ஆவியானுடைய வேகத்தை நீ அனுபவிக்கிறியா? ஆவியானுடைய வேகத்தை நீ சுதந்தரிச்சிட்டியா? இன்னைக்கு பிலிப்புடைய வாழ்க்கையில ஆவியானுடைய வேகம் அவரை வேக வேக வேகமா ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய தரிசனத்தை செய்ய வச்சது. இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஆண்டவருடைய ஆவியானுடைய ஒரு வேகம் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வரும். பிலிப்புவே, நீ எங்க போகணுமோ அந்த ஆவியானுடைய வேகம் உன்னை கொண்டு போகும். ஆவியானுடைய வேகம் தரிசனத்தை நிறைவேற்றும். ஆவியானுடைய வேகம் உன்னுடைய அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றி முடிக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு சிலரால சிலதை செய்ய முடியலையா? சிலது உங்களால முடியலையா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க எதை தேடுங்கன்னா ஆவியானுடைய பெரிய வேகத்தை தேடுங்க. கண்டிப்பா முயற்சி செய்ய முடியாததெல்லாம் ஆவியானவர் செய்து முடிப்பார். பிலிப்பை பாருங்க, அவர் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டாராம். ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போய் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சாராம். இந்த ராத்திரி நான் அப்படிதாங்க சொல்றேன். இன்னைக்கு ஒருவேளை சில ஸ்லோவா இருக்கிறோம், என்னால முடியல, ஆகலைன்னு சொன்னா, முதலாவது கர்த்தருடைய கையினால் உண்டாகிற ஒரு வேகம் உங்க வாழ்க்கையை சந்திக்கட்டும். இரண்டாவது, ஆவியானவரால் உண்டாகிற ஒரு வேகம் உங்க வாழ்க்கையை சந்திக்கட்டும். ஆவியானுடைய வேகத்தை மிஸ் பண்ணிராதீங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வேகத்தின் ஆவியானவர். இவர் சாதாரணமா அன்பு, பலம், தெளிந்த புத்தி மட்டும் இல்லைங்க. இவர் யாருன்னா நம்முடைய வாழ்க்கையில வேகப்படுத்துகிற ஆவியானவர். இந்த ராத்திரி நான் சொல்றேன், சிலதெல்லாம் அப்படியே ஆழத்துல கிடக்குது, ஒண்ணுமே நடக்காம கிடக்குது. சில ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங் ஆகி கிடக்குது. ஆவியானவர் இந்த ராத்திரி இறங்கி துரிதப்படுத்துவாராக. எல்லாவற்றிலும் ஆவியானுடைய ஒரு வேகம் இறங்குவதாக. சில திருமண வாழ்க்கையில் ஆவியானுடைய வேகம் இறங்குவதாக. சில எதிர்காலங்கள் ஆவியானுடைய வேகம் இறங்குவதாக. நான் சொல்றேன், ஆவியானவருடைய வேகம் உங்க வாழ்க்கையில உங்களை சுதந்திரிக்க பண்ணும். உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும். தேவ தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கும். நான் முதலாவது சொன்னேன், தேவ கரத்தினால் உண்டான ஒரு வேகம். இரண்டாவது சொன்னேன், ஆவியானவரினால் உண்டான வேகம். மூன்றாவது ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி வேகமா செபிக்க விரும்புகிறேன். எலியா பாருங்க, இங்க என்ன பண்றாருன்னா, சோர்ந்து போய் கிடக்கிறார். இதுக்கு மேல ஊழியம் செய்ய முடியாது, இதுக்கு மேல வாழ முடியாது, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, அப்படி கிடக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, எலியாவை ஓட வைக்கிறது. எலியாவை கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் போக பண்ணுகிறது. இந்த இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த ராத்திரி ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில வேகமற்ற தன்மைகள் வந்திருந்தா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை உங்களை வேகப்படுத்தும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களை வேகப்படுத்தும். சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை வேகப்படுத்துங்க. சிலதை ஆண்டவர் வேகப்படுத்துவார். உங்களுக்கு தெரியும், ஆமான் மொர்தெகாய். இந்த ஆமான் என்ன பண்ணிட்டாருன்னா, மொர்தெகாயை நாளைக்கு காலையில கொன்றலாம், நாளைக்கு காலையிலக்கு மேல இந்த மொர்தெகாய் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நாளைக்கு திட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போறான். இவன் இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே ஆண்டவருடைய வார்த்தை அன்னைக்கு நைட் என்ன பண்ணிருதுன்னா, ராஜாவுடைய சமூகத்தில் எட்டிருது. நான் இன்னைக்கு சொல்றேன், சிலதை கர்த்தர் எப்படி வேகப்படுத்துவார்னா, அவருடைய வார்த்தை அனுப்பி வேகப்படுத்துவார். முதலாவது கரத்தினால் வேகப்படுத்துகிற கர்த்தர், இரண்டாவது தம்முடைய ஆவியினால் வேகப்படுத்துகிற கர்த்தர், மூன்றாவது வார்த்தையினால் வேகப்படுத்துகிற கர்த்தர். தேவஜனங்களை, சிலதுல ஸ்லோவா இருக்கிறீங்களா? சிலதுல பின்னாடி இருக்கிறீங்களா? உங்க வேகம் இன்னைக்கு பத்தாது. தேவஜனங்களே, கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவருடைய வேகம் உங்க வாழ்க்கையில தேவை. இன்னைக்கு காலத்தை பார்த்தா நீங்க யாரா இருக்கணும்னா, போதகரா இருக்கணும். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தா நீங்க பெரிய பெரிய இடங்கள்ல இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க எங்கேயோ பின்னாடி நிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க தூரத்துல நிக்கிறீங்க. இன்னைக்கு உங்களால சில இலக்கு அடைய முடியல. இன்னைக்கு நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஒரு 3 வேகம் உங்க வாழ்க்கையில இருக்குதுங்க. ஒன்னு, கர்த்தருடைய கரத்தினால் உண்டாகிற வேகம். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவரால் உண்டாகிற வேகம். மூன்றாவது, தேவ வார்த்தையினால் உண்டாகிற வேகம். இந்த வேகம் உங்க வாழ்க்கையில வரும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். ரதம் இருந்த மாதிரி தான் இருக்கும், காலம் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன பண்ணிடுவார்னா, உங்களை முன்னாடி கொண்டு போயிடுவார். நீங்க அறியாத, உங்களுக்கு எட்டாத பெரிய ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார். இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சில சூழ்நிலை உங்களை பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க தேவையானது ஒண்ணே ஒண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. இந்த 3 காரியத்தை கையில் எடுங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய கையின் வேகம், இரண்டாவது ஆவியானவருடைய வேகம், மூன்றாவது அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற வேகம். நீங்க தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே
என் வாழ்க்கையில ஒரு வேகத்தை கொடுங்க. என் வாழ்க்கை ஸ்லோவா போகுது. இன்னைக்கு மந்தமா இருக்குதா உங்க வாழ்க்கை? இன்னைக்கு ரொம்ப மந்தமான சூழ்நிலையில போறீங்களா? பிரதர் ஏன் இவ்ளோ சோதனை ஏன் இவ்ளோ போராட்டம் எனக்கு தெரியல? ஏன் இந்த மாரி எனக்கு சூழ்நிலை தெரியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையில இந்த 3 வேகத்தை தர விரும்புகிறார். இந்த 3 வேகத்தை நீ சுதந்தரிச்சேன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீ இருக்க போகிற இடம் இது அல்ல தேவ பிள்ளையே. கர்த்தர் ஒரு பெரிதான இடத்திற்கு, ஒரு பெரிதான ஸ்தானத்திற்கு, பெரிதான மகிமைக்கு உன்னை எடுத்து கொண்டு போக போகிறார். நீ இதுவரைக்கும் இருந்த இடத்துல வாழ போறதில்ல. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபம் பண்ண போறோம். எங்களுக்கு அந்த வேகத்தை தாங்க ஆண்டவரே, நாங்க இழந்து போன அந்த ஸ்பீடை தாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப கவனமா ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, நீங்க நிறைய பேர் காலத்தை பார்த்தா ஏதோ பெரிய பெரிய இடங்கள்ல நிற்க வேண்டிய கூட்டம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே தோல்வி ஆக்குகிற, அவர்களை தாமதப்படுத்துகிற அத்தனை கிரியைகளையும் கட்டுகிறேன். ஒரு வேகம் இவர்கள் வாழ்வில் வருவதாக, ஒரு வேகம் வருவதாக. ஆண்டவரே சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பின்னாடி பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா இப்ப கர்த்தருடைய கை இறங்கி இவர்களை முன்னாடி கொண்டு போகட்டும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை இறங்கி இவர்களை முன்னாடி கொண்டு போகட்டும். ஹalleluya ஹalleluya. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வார்த்தையின்படி தகப்பனே, பிள்ளைகளுக்கு பெரிய அற்புதம் நடப்பதாக, பெரிய அதிசயம் நடப்பதாக. இதுவரைக்கும் நான் ஸ்லோவாவே இருந்துட்டு ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஸ்லோவாவே வாழ்ந்துட்டேன்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உங்க வார்த்தை, உங்க ஆவியானவர், உங்களுடைய ஆண்டவரே அப்பா சப்தம் ஆண்டவரே இப்பொழுது இறங்கட்டும். உங்க கரம் இறங்கட்டும். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அடுத்த நிலைமைக்கு போக முடியலையோ அந்த எல்லைகளை உடைக்கிறோம். உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி ஜனங்களுடைய எல்லைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லைகளை தடை செய்த அத்தனை ஆவிகளின் கட்டுகளை உடைக்கிற இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லைகள் ஒரு பெரிய விடுதலை 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 இப்பொழுதே 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 உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே முன்னாடி செல்ல முடியல, எல்லையை அனுபவிக்க முடியல, எல்லையை சுதந்திரிக்க முடியல என்று சொல்றாங்களோ அந்த எல்லையில ஒரு பெரிய விடுதலை, பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தில் நீ சுதந்தரிப்பாய். ஆவியானுடைய வேகம் வருகிறது. இதுவரைக்கும் நீ பல நாட்கள் காத்திருக்கலாம், பல வருஷம் காத்திருக்கலாம். ஆவியானுடைய வேகம் வாழ்க்கையில இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் வருகிறது. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை வேகப்படுத்துங்கப்பா. அவங்க தோற்று போயிருக்க வேண்டாப்பா. அவங்க இன்னும் ஆண்டவரே தோல்வியோடு இருக்க வேண்டாப்பா. யார் என்னென்ன செப குறிப்புகளை ஒருவேளை ஆன்லைன்ல அனுப்பிச்சிருந்தாலும், அவங்க வாழ்க்கையில இருந்தாலும் அத்தனை செபத்திற்கும் இந்த ராத்திரியுடைய சமூகத்திலிருந்து பதில் வருவதாக ராஜா. வேகப்படுத்துங்கப்பா, வேகப்படுத்துங்கப்பா. தரிசனத்தை வேகப்படுத்துங்கப்பா. இவங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தை வேகப்படுத்துங்கப்பா. இவங்க மேல இருக்கிற அழைப்பு வேகப்படுத்துங்க. என்னென்ன நோக்கத்தோட என்னென்ன தரிசனத்தோட வாழ்க்கையை துவங்கினார்களோ அத்தனை தரிசனங்களும் பலிக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வீடுகள் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும். பல மடங்கு இவர்களை உயர்த்துங்க. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வெற்றியா இருக்கட்டும். பிளஸ் பண்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.